தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகையாக இருக்கக்கூடியவர் தான் வரலட்சுமி. இவர் நடிகர் சரத்குமாரின் மகள். 1984ஆம் ஆண்டு சாயா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சரத்குமார். இந்த தம்பதியருக்கு பூஜா மற்றும் வரலட்சுமி என்ற 2 மகள்கள் இருக்கின்றனர். பிறகு சாயா மற்றும் சரத்குமார் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2000ஆவது ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர். பிறகு 2001ஆம் ஆண்டில் நடிகை ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார் சரத்குமார். தமிழில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளிவந்த போடா போடி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானார் வரலட்சுமி. அதற்கு பிறகு இவர் பல்வேறு படத்தில் நடித்திருந்தார். இப்படி ஒரு நிலையில் வரலட்சுமிக்கு திடீர் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கிறது. வரலட்சுமி நிக்கோலை சச்தேவ் என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்வில் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கின்றனர். வரலட்சுமியை நிச்சயம் முடித்த நிக்கோலை ஒரு கேலரிஸ்ட். இவர் மும்பையில் கேலரி 7 என்ற ஒரு கண்காட்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். வரலட்சுமியும் நிக்கோலை சத்சேவும் 14 ஆண்டுகள் பழகி வந்துள்ளனர். தற்போது இரு வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் முடிந்துள்ளது. மேலும் இவரது திருமணம் இந்த ஆண்டே நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வரலட்சுமி திருமணம் செய்ய போகும் நிக்கோலைக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இவருக்கு ஏற்கனவே கவிதா என்ற மாடல் அழகியுடன் திருமணமாகி 15 வயதில் ஒரு மகள் இருக்கிறார். இவரது மனைவி கவிதா மிஸ்ஸஸ் கிளாட்ராக்ஸ் என்ற பட்டத்தையும், கலிபோர்னியாவில் 2007ஆம் ஆண்டு மிஸ்ஸஸ் குளோப் என்ற அழகி போட்டியில் 2ஆம் இடத்தையும் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிக்கோலை கவிதாவை 24 வயதில் திருமணம் செய்து கொண்டார். 2009ஆம் ஆண்டு திருமணமான அடுத்த ஆண்டே இந்த தம்பதியருக்கு காஷா என்ற மகள் பிறந்துள்ளார். இவரது மகள் இளம் வயது பளு தூக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை வென்றிருக்கிறாராம். இப்படி ஒரு நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னரே கவிதாவை பிரிந்திருக்கிறார் நிக்கோலை. இதனைத் தொடர்ந்தே இவருக்கு வரலட்சுமியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நடிகை வரலட்சுமி சரத்குமாருடன் நிக்கோலை சத்சேவிற்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் காதலித்து வந்த நிலையில் தற்போது நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது.